வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட சேப்பக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் காரசாரமாக இருக்கும். இந்த சேப்பக்கிழங்கு சிப்ஸ் நம்ம வீட்டில் எப்படி ஃப்ரை பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நான் தெளிவாக உங்களுக்கு செய்முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் 2 நம்பர், இடித்த பூண்டு 10 பல், காய்ந்த மிளகாய் 4லிருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாழைக்காய் கட் பண்ணுறோம். வாழைக்காய் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயரோட கட் பண்ணி போடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணும்போது என்ன சைஸில் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த வாழைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோமா, கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி திக்கான சைஸில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி திக்காக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப பெரிய திக்காக வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைக்காயில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலானா சில்லி பவுடர் தனியாத்தூளில் வெறும் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டிருக்கேன். எதுக்காக போடுறீங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து அந்த வாழைக்காய் இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போடுங்க. விதையோடு போடும்போது உங்களுக்கு காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய்த்தூள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான அளவு தான். ஏன் கேட்டிங்கன்னா இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் சில்லி பவுடர் அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாழைக்காவை அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகமான தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக வாழைக்காய் குக் பண்ணும்போது ஓவர் குக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் இடணும். அதனால தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி போடுறோம். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்க வேண்டியதான். சிம்பிள் ரெசிபி. காய் வெந்த பிறகு தான் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் வெல்டன் கரெக்டான ஒரு 95% அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அதே டைமில் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போடாது. மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதாவது சூடாக சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. சூடு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதனால் வெந்த பிறகு கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி.
இது தொடர்ந்து சேப்பக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். செப்பக்கிழங்கு 250 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கார்னிஷுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள். இப்போது என்கிட்ட இருக்க இந்த சேப்பக்கிழங்கு நல்லா தோல் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சேப்பக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த சேப்பக்கிழங்குல பிசு தன்மை இருக்கும். அப்படியே எடுத்து கட் பண்ணும்போது சம்டைம் நம்ம நைஃபோ இல்லை கட்டரோ ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி துணியில் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிருங்க. இந்த சேப்பக்கிழங்கு சிப்ஸ் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் வறுவல் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் இது வேறு ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப மிளகு அந்த காரசாரமாக இருக்குது, கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.